பொட்டுக்கடலை சட்னிக்கு தக்காளி வைப்பாங்களா? ஆ போட்டுட்டேன்ல. சீ, இந்த மாதிரி கஷ்டமான வழியில நாங்க செய்ய மாட்டோம் பக்கம். நீங்க போங்க. ஆ போங்கண்ணே. போயிருவேன். படா. என்ன கேட்டதானே? ஏல எங்கடா தேங்காய் காணோம்? டேய் இல்லை பார்த்தாலும் துவையல் தான். அண்ணா என்ன தங்கச்சி தூக்கு சட்டியில? ஐர மீன் குழம்பு என் ஆத்தா மாமனுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் உங்க ஆத்தாக்காரி எனக்கா கொடுத்து அனுப்புவா? ஐயோ, அம்மியில அரைச்சது அப்படியே இருக்கு, அடுப்படியில எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. பாவம் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நாம ஏதாவது ஒத்தாசை பண்ணணும். மாமாவுக்கு எத்தனை வயசு ஆகுது? நானும் ஒருத்தி இங்கே சுத்தி சுத்தி வரேன்ல. பேசாம முத்துமணி மாமனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? எழுந்திரி எழுந்திரி. இங்கே வந்த இல்ல மாமா, உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசையா இருக்கலாம்னு. எனக்கு யாரும் ஒத்தாசை வேண்டாம். நீ எதுக்கு வந்த? எங்க ஆத்தா மாமனுக்கு ஐர மீன் குழம்பு கொடுத்து அனுப்பிச்சாங்க. என் மகனுக்கு ஐர மீன் எப்ப கொடுக்கறது, ஆத்து மீன் எப்ப கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். யார் கைப்பட்டாலும் சாப்பிட மாட்டான். அது பொம்பளை கைப்பட்டா வாந்தி எடுத்துருவா. நீ போயிடு. வேற கைப்பட்டா சாப்பிட மாட்டாராம். கைப்படாத ரோசா. போ, எடுத்துட்டு போ. ஏமா எனக்கு என்ன விட யார் ருசியா சமைச்சு போடுவ? எதுக்கு வந்தேன் விசாரி விசாரி. இந்த நீ எதுக்கு பொசுக்கு பொசுக்கு நீங்க வர்றவ? வேற மாதிரி அப்படி இப்படி எதுவும் இல்லையே. அப்படின்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? என்னங்க சத்தம்? ஐயோ, பெரியவற்ற பயந்தான். இல்லை இல்லை மாமா, அது நல்லா தானே இருக்கு. என்ன செய்யற? பொழுது போக வேண்டாமா? இதை சரி பிடிச்சி வாசிக்கிட்டு நான் சாமி கும்பிட போறேன். தப்பா வாச்சுன்னா வாயை கழிச்சு விடுவேன். நான் எப்படி வாச்சாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரிய போகுது. நாகசோதி, ஆம்பளைங்க சோறாக்கி தின்ன ருசி கண்டுட்டாங்கன்னா அப்புறம் பொம்பளைங்க அருமை தெரியாமையே போயிடும். இப்படியே விடலாமா? கூடாது. முதல்ல சோத்துல கைய வைக்கணும். இந்த தவளை வச்சுதான் இதை சாதிக்க முடியும். எங்க அந்த தவளு? தவளு பெரிய வித்வான் போல இருக்கு. சுத்தி சுத்தி வாசிக்கிறாரு. வாசிக்கிறானா? களவாணி பைய. நம்ம என்ன பண்ண போறோமோன்னு கண்ணை முடிக்கிட்டு யோசிக்கிறான். இவனை வாசிக்க விடக்கூடாது. ஒண்ணும் இல்ல மாமா, சுத்தி பிடிக்கிற. நீங்க சாமி கும்பிடுங்க. நீ வாசி வாசி. ஏண்டா வருது வருது வருது. சாமி கும்பிடும் போது வாசிக்க சொன்னேன் இல்ல? வாசிக்கிறீங்களா? நல்லா இல்லைங்க மாமா. ஒரு வாத்தியத்தை எடுத்தா வாசிக்கிறதுக்கு வாக்கு இல்ல. நீ எல்லாம் ஒரு வாத்தியக்காரன். ஆமாங்க. ஆமாவா? இல்லைங்க. இல்லைங்களா? ஆமாங்க. இல்லைங்க இல்லைங்க. ஆமாங்க. என்னடா பண்ண? சளி பிடிச்சிச்சு மாமா. செருப்பு பிஞ்சு. போய் வெளியில சாராயம் குடிச்சிட்டு சுத்து. சரிங்க. சரிங்களா? இல்லைங்க. கழட்டி விட்டுருக்கேன். சரிங்களா மாமா? ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இப்ப உங்களுக்கு திருத்தியாமா? ஏன் ரொம்ப திட்டாரா? ரொம்ப திட்டினாரா? செருப்ப கழட்டி அடிக்கல. என்ன அடிக்க சொல்லுவோம்? கிண்டலா? வரமா உங்க ரெண்டு பேரும் சாவகாசமா நான் வெளிய போறேன். ஏன் ஏன்? நான் திருந்திட்டேமா. எப்பா? 10 நிமிஷம் ஆச்சு. அட்டப்பா 10 நிமிஷமா திருந்தியாச்சா? அவசரப்பட்டு திருந்திராதீங்க, இனிமேதான் வேலை இருக்கு. இது பாருமா, இனிமேல் உங்களால என்னை அசைக்க முடியாது. அசைக்க முடியாது. இப்ப பாரு அசைக்கிறேன். ஐயோ, ஒரு கோட்டை கண்ணுல காட்டாலே நான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருவேன். நீ ஒரு புள்ளையே கொண்டு வந்து ஆட்டுறீங்களே. ஆமா, இதுல இருக்கிறது பூரா எனக்கு தானே? நாங்க சொல்றதெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்துட்டீன்னா இது புல்லா உனக்கு தான். என்ன பண்ண சொல்லுங்க? இந்த வீட்டுக்கு தீ வைக்கணுமா? வச்சிருவோம். ஐயே, அதெல்லாம் வேண்டாம். அத நீ சொல்லு. மாமா செஞ்ச சாப்பாடு ருசியா இருக்க கூடாது. ஆமா, குழம்புல உப்பள்ளி கொட்டணும். ஐயோ, நீ என்ன அடிக்கடி எங்க மாமா கிட்டவே என்ன சிக்க வைக்கிற? அப்ப நீ செய்ய மாட்டியா? அந்த தவளு விஷயத்த உன் மாமா கிட்ட எடுத்து விட்டுருவோம். ஐயோ, ஒரு பக்கம் தவளு, இன்னொரு பக்கம் தண்ணி. சரி கூட கோயந்தா, ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறதே கொஞ்ச நாள். இதுல எதுக்கு வைராக்கி விரும்பலாம்? அடி வாங்குறது நாய் போச்சு, குடிச்சிட்டே வாங்கிக்குவோம். வழியாவது வச்சுவோம்ல. இப்ப கொடுங்க. போய் செஞ்சுட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். போட்டு வா. கண்டிப்பா.
போடு. அப்பா, போட்டா போட்டா. மனசு மனாத பாபா வர்றதுக்குள்ள ஓடி. ஐயோ அவர் வந்து சாராயம் கொடுக்கணுமே. அடி போடி. இத காட்டி காட்டி தான் அவனை கொக்கி போடணும். இத வாங்கி கொடுத்து செலவு ஜாஸ்தியா போயிருச்சு. நம்ம கரெண்ட் ஆயிருச்சுல. வா வந்து ஓடிடுவோம். சக்சஸ் சக்சஸ் எஸ்கேப். ச்சே, நாம மாமனுடைய சாம்பார்ல தான் உப்பு போட்டோம். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம சந்தோஷத்துல உப்பு போட்டுச்சே. ஏப்பா உப்பு ஜாஸ்தியா இருக்குப்பா. உப்பா? சரியா தான் போட்டேன். ஆம்பளைங்க அடுப்படியில வேலை செஞ்சா அப்படித்தான் ஆகும். அப்பு என் பேத்தி கம கமன்னு மீன் குழம்பு வச்சு கொண்டாந்துருக்கா. வந்து சாப்பிடுறது. பெருசுக்கு வயசாகி விறப்பு குறையுதா பாத்தியா? அவங்க யாரும் வரல, நீ தின்னு. அப்படி பார்த்தா என் பேத்திக்குள்ள வயித்து வலிக்கும். ஆஹா தம்பி, அவங்க வேற எதுக்கோ கண்ணி வைக்கிறாங்க. தீக்கிடாத. இல்லப்பா. கவனத்தை செதற விடக்கூடாது. அவன் தான் உண்மையான கலைஞன். புரியுதா? நீ எங்க வர? நீங்களே எங்க போறீங்க? நாங்களும் திருவிழாக்கு போறோம். நானும் திருவிழாக்கு தான் வரேன். ஐயோ, எங்க மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன கண்ணா பின்னான்னு வையும். நீ இறங்கி போயிடு. போறதுக்கா நான் வந்தேன். அப்புறம் எதுக்கு வந்த?